வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த தனுசு ராசிக்கான ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்களை பற்றி பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா, உங்களோட ராசியிலேருந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்க கிரகமாக இருக்கட்டும், 8, 9, 10ஆம் இடம்லாம் கிரகங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் உங்களோட ராசியவே பார்க்குறாங்க. அது மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 20 தேதிக்கு மேலே சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. அதனால் பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அமைப்பு, நோய்கள் எல்லாம் தீரும். அதே மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு, எதிரிகள் இல்லாத அமைப்பு, கடன் தீரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான எல்லா விதமான விஷயங்களும் இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்க இந்த ஆகஸ்ட் மாதம். உங்களுடைய ராசிநாதன் சுபராகி உங்களோட ராசியே பார்க்குறனால அருமையான நல்ல பலன்கள் நடக்குங்க இந்த மாதத்தில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 15 தேதிக்கு மேலே உங்களோட பாக்கியாதிபதியான சூரியன் பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பாருங்க. அது ரொம்பவே சிறப்பான விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க. அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலெல்லாம் ஒரு அட்டகாசமான நல்ல லாபங்கள், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பீங்கங்க. அந்தளவுக்கு உங்கள் தொழில் போட்டியாளர்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க இது. ஏதாவது ஒரு சாதகமற்ற நிலை இந்த மாதத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20 தேதிக்கு மேலே ஒரு சில பெண்களால் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாங்க. ஒரு மனசங்கடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் உண்டுங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உங்களுடைய பாக்கியாதிபதியான சூரியன் வந்து வழுத்து இருக்கிறனால 9ஆம் இடத்துல நீங்கள் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்படலாங்க இந்த மாதத்தில். ஆனாலும் நீங்கள் எல்லா விதமான விஷயத்தையும் ரொம்பவே சாதுரியமாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 20 தேதிக்கு மேலே சுக்கிரன் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல வரனால ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே அற்புதமான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்து மகர ராசி நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்ப்போங்க. மகர ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகு வந்து குரு பார்வையில் இருக்காருங்க. அதனால் பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் எந்த தட்டுப்பாடும் இருக்காது, நல்ல பண வரவு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிடுச்சு. உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காருங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா விதமான விஷயத்திலும் ரொம்ப தைரியத்தையும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்க, அதில் வெற்றியும் அடைவீங்க. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கவசம்னே சொல்லாங்க. அது எல்லா விதமான தடைகள்லாம் நீக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. ஒரு சில பேர் நினைக்கலாம் 7.5 சனி முடிஞ்சிருச்சு, நமக்கு என்ன ஒன்றும் பெருசாக எதுவும் ஒரு சேஞ்சஸ் இருந்த மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி நினைக்கலாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் படிப்படியாக நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அது உங்களுடைய வாழ்க்கையில் வருங்காலத்தில் அது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த 15 தேதிக்கு மேலே உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல அட்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே வராருங்க. ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தை வழி உறவுகளில் சில பேர்கிட்ட உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், ஒரு சில விரோதங்கள் ஏற்படலாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு சில பேர் வந்து உங்கள்கிட்ட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் போட்டிங்கன்னா வந்து தொகைகள்லாம் டபுள் ஆகும், அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ஏமாற்றுறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இந்த மாதத்தில். இந்த மாதத்தில் 15 தேதிக்கு மேலே, அதாவது 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 20 தேதிக்கு மேலே சுக்கிரன் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவாருங்க. அதனால் 7ஆம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னா உங்களோட ராசியவே சுக்கிரன் பார்ப்பாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா விதமான விஷயத்தையும் நீங்கள் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் நீங்கள் செயல்படுத்துவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பத்துலேயும் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம், நல்ல ஒத்துமையான இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. உங்களுக்கு 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்சிடுச்சுங்க. அதனால் ஒரு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் அது மூலமாக கொஞ்சம் நல்ல ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு உண்டுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே அட்டகாசமான மாதமாக இருக்கும். நீங்கள் நிறையா விதமான விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க.
நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.